வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல, அவர் இருந்து ஒரு பக்கம் ரேவதியை தனியா கூட்டு போயிட்டு, ஐயோ ரேவதியை நான் மன்னிச்சிரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக இந்த இடத்துல எல்லா உண்மையும் சொல்றதா, நீ உண்மையை மட்டும் சொல்லிட்டு அடுத்த செகண்டே என்ன தாட்சாயினி உண்டு இல்லை ஒன்றும் இல்லைன்னு பண்றவா, என்னை கொன்னாலும் அது என்னன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் என் மேலே ஆவேசமாயிரும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நாசமாக போயிடும். ஏன்டா என் வாழ்க்கையை நாசனம் பண்ணி, என் புள்ளியோட வாழ்க்கையை நாசனம் பண்ணி, அப்போ இதெல்லாம் உனக்கு தெரியலையா? உன் வாழ்க்கை நாசனம் ஆகுது மட்டும் இப்போ சொல்றியே, என் புள்ளியோட வாழ்க்கை அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருப்பான், அதெல்லாம் நீ யோசிச்ச அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா உன் புள்ள கிட்ட நான் தான் அப்பன்னு கிட்ட சொல்லிடுறேன், என் புள்ள யாருன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அவனையும் கொண்டுறதுக்கு, ஏன்டா இந்த மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், நான் என்ன பேசினாலும் தப்பு தான், உன் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே காலில் விழ போயிடுறாங்க. உடனே பார்க்கணுமே, அட்டோ என்னடா இது நடிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ரேவதி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே கையை பிடிச்சி, சரி ஓகே எஸ்எஸ்கே, நீங்கள் என் காலில் விழ தேவையில்ல, ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்குது, அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்களா இதுக்கு மேலே உங்களை நான் எதுலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ரேவதி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, போய் தாச்சானி கிட்ட நான் தான் உன்னோட முன்னாள் காதலி, என்னை ஏமாத்து நீ தான் உண்மையை ஒத்துக்கோ, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏய் ரேவதி உன்னை குன்றுவன் இப்படியே பேசுனீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம ரேவதி ஒரு பக்கம் சைலண்டாகவே இருக்கு. அந்த சமயத்தில் திடீர்னு வெளியே போனவங்க உள்ளே வந்துடுறாங்க. தாச்சாயினி, என்ன எஸ்எஸ்கே திடீர்னு கோவமாக பேசினுக்கிறீங்க ரேவதி கிட்ட, ரேவதி என் உயிரை காப்பாற்றணுங்க, அவங்க கிட்ட ஏன் கோவமாக பேசினிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் கோவமாலாம் பேசல, அவனை பற்றி எதனா சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்க, நான் சொல்ல முடியாது, அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோபாட்டி பேச ஆரம்பிச்சிட்டா. ஏமாத்தவும் எப்படி நல்லா இருக்க முடியும், அதனால உண்மையை சொல்லுன்னு கேட்டுனோம்னா, என்ன எஸ்எஸ்கே உண்மையை சொல்லிருட்டான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு, அதுக்கு தானே காத்துன்னு இருக்கேன், எல்லாம் சொல்லு அப்படின்றாங்க ஒரு பக்கம். என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சைலண்டாவே இருக்காங்க ஒரு பக்கம். சரி இதுக்கு மேல நம்ம எது பேசினாலும் இங்கே தப்பாயிரும், இது இப்போதைக்கு நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோடவே இருக்காங்க. இந்த மௌனம் எது வரைக்கும் கடந்து போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. பார்ப்போம், எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது தலைவன் கௌதம் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி வந்து இதை வந்துட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாரா, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையாக கேரிங்காக பேசினிருக்காங்க. உடனே சரி ஓகே இங்கே தான் எங்கேயே இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் ஒரு பக்கம் ஷார்ட்டாக விட்டுறாரு. உடனே எஸ்எஸ்க்கு ஃபோன் பண்ணி அடியாட்களுக்கு அந்த ரேவதி உயிரோடய இருக்கக்கூடாது, இனிமேல் அவளை கடத்தின வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. யோ பார்த்தியா அவன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிற, இதுக்கு தான் ஏன் சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இடம் கொடுக்கணுமோ அந்த இடத்துக்கு இடம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் இப்படி தான் லாஸ்ட் நமக்கே ஒரு பக்கம் கூட்ட அடிச்சு விட்ருவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல வராங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்டாகவே இருக்காங்க. என்னடா இது, நம்ம எது பண்ணாலும் ஒரு பக்கம் தப்பாகவே இருக்கு, எந்த விஷயத்தில் நம்ம காலை எடுத்து வச்சாலும் நமக்கே ஒரு பக்கம் ஆப்பிக்கிறாங்களே, இங்கே என்னதான் பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் குழப்பமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக குழப்பம் வரும், வராமல் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நம்மள நான் அப்டேட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். அதை விட்டு இதவே நினச்சின்னு ஒரு பக்கம் கவலைப்பட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதுங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயத்த நம்ம யோசிச்சுன்னு போயினே இருக்கணும். சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து போய் இலக்கியா கிட்ட பேசுகிறாங்க. இப்போ பாரு இலக்கியா, என் மேலே தான் தப்பு, நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் மேலே என்ன தப்பு கௌதம், நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறீங்க, என் மேலே தான் தப்பு, நான் தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கக்கூடாது, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இலக்கியா, நீ என்ன சொன்னாலும் சரி என் மேலே தான்மா தப்பு, நான் இப்படி பண்ணிக்கக்கூடாது, நான் இப்படி பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க, யாருன்னு ஒருத்தர் சொல்லி தொலைலண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேருக்கும் வேலை கிடச்சிது. ஆனால் 2 பேரும் வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த சொல்கிறதா 2 பேரும் தங்கி மாறி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சரி இவங்க கான்செப்ட் ஒரு பக்கம் முடிஞ்சாலும் ஜானகி வராங்க. ஜானகி வந்து என் மகனும் சரி என் மருமகனும் சரி யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லாக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும், உங்களுக்கானது உங்களுக்கு தேடி வரும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக அறிகுறி சொல்லின்னு இருக்காங்க நம்ம ஜானகி. அதே சமயத்தில் ரேவதி அங்கே வந்துடுறாங்க. ரேவதி வந்த உடனே பார்க்கணுமே, கௌதம் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியாப்பா, உன்னை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியலப்பா, ஆனால் இருந்தாலும் என்னப்பா பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வரும், எல்லாத்தையும் தாங்கி தானே ஆகணும், அது போல தான் நான் தாங்கி இடும்பாயிட்டேன், இதுக்கு மேலே கஷ்டத்தை தாங்கிறது எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்பா, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. எல்லாமே ஒரு பக்கம் மாறுதலாகவும் ரொம்பவே ஒரு பக்கம் த்ரில்லிங்காகவும் தான் போக போகுது. பார்ப்போம் இதில் வேறு எதனா புது விஷயம் நடக்குமா, இல்லை இப்படியே தான் ஒரு பக்கம் போக போதா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம
ரேவதி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு தாச்சான்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. இதுவுமே நான் அப்பப்போ வந்துட்டு வேணா உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு வரமா, ஆனால் என்னால் இங்கேயே இருக்க முடியாது, நான் போயிட்டு வேலை செய்யத்தாலும் வேலை செய்யணும், இல்லைன்னா எனக்கு மாத சம்பளம் வராது, இல்லைப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லை வேணாமா, அது நல்லா இருக்காது, உங்கள் உயிரை காப்பாற்ற வந்து காசுக்காக ஆயிரும், அப்புறம் நான் யாருக்காகவும் காசுக்காகவும் எந்த ஒரு ஹெல்ப்பும் செய்ய மாட்டேன், உங்களை காப்பாற்றணும், அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் யாராக இருந்தாலும் காப்பாற்றி தான் ஆகணும், அதனால் உங்களை காப்பாற்றினேன், அதை நீங்கள் என்ன தவறாக புரிஞ்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த காலத்தில் இப்படி ஒருத்தங்களா, இவங்களுக்கு போயிட்டு எவனோ ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டு போயிட்டேன்னா அவனை சும்மா விடக்கூடாது, எஸ்எஸ்கே அவனை கண்டுபிடிச்சி அவனை உண்டு இல்லை வேறு இல்லைன்னு பண்ணோம், அவனை தொலைச்சி கட்டிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் நிறைந்த ஒரு தொடராக தான் இப்போதைக்கு நம்ம இலக்கிய சீரியல் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இதே போல் மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், நிறைய திருப்பமுனைகள் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நாம் எதில் எடுத்துகிட்டு போகிறோம், எந்த விதத்தில் கொண்டு போகிறோம், அதை பார்த்து தான் எல்லாமே ஒரு பக்கம் மாறுங்க. நாம் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சிட முடியாது. வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும், எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும், பார்த்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதுனால ஒரு யூஸும் இல்லை. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு நம்ம வாழ்க்கை அடுத்தடுத்து நாம தான் அப்டேட் பண்ண போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.